வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியானது புதிய தகவல். விமானங்களை கொள்வனவு செய்யக்கூடிய நிதி இயலுமை அரசாங்கத்திடம் கிடையாது, ஆளும் தரப்பு தகவல். வடக்கு கடற்பரப்பில் அதிகரிக்கும் சட்டவிரோத கடற்றொழில், 11 பேர் கடற்படையினரால் கைது. ஹிருனிகாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை விரைவில். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கு வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கை அணிக்கு ஏற்பட்டுள்ள நிலை, இருவரின் விசாக்களை நிராகரித்தது அமெரிக்கா. சாதனை பெண் அகில திருநாயகிக்கு முல்லைத்தீவு வீரமங்கை பட்டம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இறக்குமதித்துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நிதியமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது அனைத்து வாகனங்களையும் ஒரே நேரத்தில் இறக்குமதி செய்யாமல் பல பிரிவுகளின் கீழ் இறக்குமதி செய்வது நடைமுறை சிக்கல் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அதில் பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவற்றை பாகங்களாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது மிகவும் நடைமுறைக்குரியது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரி செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்யக்கூடிய நிதி இயலுமை அரசாங்கத்திடம் கிடையாது என போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் விமான சேவை நிறுவனங்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை போன்ற சிறிய நாடுகளினால் விமானம் கொள்வனவு செய்ய முடியாது, ஒரு விமானமேனும் கிடையாது. குத்தகை அடிப்படையிலான விமானங்களே பயன்படுத்தப்படுகின்றது. இதேவேளை இலங்கை விமானிகள் இன ரீதியாக இழிவுபடுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் இலங்கை விமான சேவை விமானிகள் ஒன்றியம் மன்னிப்பு கோரியுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு விமான சேவை நிறுவனம் ஒன்று இலங்கை விமானிகள் குறித்த விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்ட விவகாரம் குறித்து நாடாளுமன்றிலும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் கடற்றொழிலில் ஈடுபட்ட 11 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி நேற்றைய தினம் குற்றாப்பு மற்றும் சாலை, கிளிநொச்சி ஆகிய கடற்பரப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு ஸ்ரீலங்கா கடற்படையினர் அடிக்கடி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது வழக்கம். அந்த வகையில் வடக்கு கடற்படை கட்டளையின் வெத்திலகரணி கடற்படை தளபதியின் நெறியாள்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குற்றாப்பு கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான 2 படகுகள் சோதனையிடப்பட்டது. இதில் அங்கீகரிக்கப்படாத கடற்றொழில் உபகரணங்களை பயன்படுத்தி கடற்றொழிலில் ஈடுபட்ட 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் பயன்படுத்திய அங்கீகரிக்கப்படாத கருவிகள் உள்ளடங்களாக 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேபோல சாலை கடற்பகுதியில் மேலும் 2 சந்தேகத்திற்கிடமான படகுகளை சோதனையிட்ட போது இலகுரக கடற்றொழிலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 2 படகுகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கடற்றொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகாவுக்கு எதிரான வழக்கொன்றை விசாரிப்பது தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. உவா மாகாண ஆளுநர் முகமது முசமிலின் மகன் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றது. குறித்த நபர் பெண்ணொருவரை தாக்கிவிட்டு தலைமறைவாகி இருந்த நிலையில் அது தொடர்பில் ஹிருனிகா தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹிருனிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் சட்டத்திறனிகளுக்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு செல்வதனை இலங்கையர்கள் தவிர்க்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சரும் அதிபர் சட்டத்திறனியுமான அலி ஜப்ரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு சென்று பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளும் இலங்கையர்களை காப்பாற்ற அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இளைஞர்கள் திறந்த விசா அல்லது சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
சட்ட அமைப்பின்படி வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற்றுள்ள T20 உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்க உள்ள இலங்கை அணியில் இருவரின் விசாக்களை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அணி வீரர் ஒருவரினதும் அணி உதவியாளர் ஒருவரினதும் விசாவே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை அணி வீரர்களை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கை அணி வீரர்களை தாம் வரவேற்பதாகவும் ஜூன் மாதம் இடம்பெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க உள்ள இலங்கை அணி அமெரிக்காவில் உள்ள கிரிக்கெட் மைதானங்களுக்கு செல்லும் போது விளையாட்டு ராஜதந்திரத்திற்கு இது ஒரு அருமையான தருணமாக இருக்கும். அவர்கள் அமெரிக்கா முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை தங்கள் திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் கவர்வது உறுதி என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கும் இணைந்து எடுத்த செல்ஃபி சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளையினைச் சேர்ந்த விளையாட்டில் சாதனை படைத்த ஸ்ரீ சியானந்த பவன் அகில திருநாயகி அவர்களுக்கு முள்ளியவளை கிழக்கு மக்கள் முல்லையின் வீரமங்கை பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளனர். குறித்த கௌரவிப்பு நிகழ்வானது நேற்று 8/5/2024 அன்று முள்ளியவளை கிழக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் சிறப்புற தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடந்த ஆண்டு தனது 72வது அகவையில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இடம்பெற்ற 22வது ஆசிய தடகள போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களையும் வெண்கல பதக்கத்தினையும் வென்று விளையாட்டில் சாதனை படைத்து நாட்டிற்கும் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்து இலங்கையின் சாதனை மங்கையாக காணப்படும் இவருக்கு முள்ளியவளை மக்கள் சார்பாக முல்லையின் வீரமங்கை என்ற பட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.